செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் இறுதி நாள் நிகழ்வு சேம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களின் கோரிக்கை மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜியிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர், திருப்போரூர் துணை வட்டாட்சியர் ஜீவிதா, அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முக்கியமான திட்டம் என்பதை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார். மனு வாங்குறதுன்றது அரசு செயல்பாடுல பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகள்ல மக்கள் பிரதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மனு வாங்குறது என்பது ஒரு இயல்பான நடைமுறை. மனு என்பது எதற்காக வழங்கப்படுகிறதுனா ஒரு கோரிக்கை வாய்மொழியா நம்ம சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அதை கேட்பாங்க. அதற்கு பிறகு அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கான குறிப்புகள் இருக்காது என்பதற்காக வந்த வழிமுறை நடைமுறை தான் அந்த மனு வழங்குவது. பல நேரங்களில் நம்முடைய குறைகளை அப்படியே பேச்சுவார்த்தை சொல்லுவோம். இங்க இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு. கேட்பவர்கள் அதை கேட்பார்கள். அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கூட அதை உரிய நேரத்தில் செய்வதற்கு அவங்களுக்கு நினைவுக்கு வரணும். ஒரு குறை சொல்றீங்கன்னா அதை செய்யறதுக்கான ஒரு நினைவு வந்தாதான் அதை செய்ய முடியும். அப்ப அதற்காகத்தான் இந்த மனு வழங்குவது என்கின்ற இந்த நடைமுறை இருக்கிறது. இப்ப மனு வழங்குறீங்கன்னா இப்ப நம்ம செம்பாக்கம் பகுதியில் ஏதோ ஒரு திட்டம் வருது, இல்லை ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு ஒதுக்கீடு வருதுன்னா எதை செய்வது என்கின்ற குறிப்புக்காக தான் இது போன்ற மனுக்களை வாங்குவது என்பது ஒன்று. இரண்டாவது, எந்த பிரச்சனை மிக அதிக அளவுல அந்த பகுதியில அந்த மக்களிடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த மனு இருக்கிறது. சரி, மனு கொடுக்கிற மனுவை யாரிடம் வழங்குறோம்? பொதுவா அந்தந்த நிலையில நாம இருக்கக்கூடிய பகுதியில யார் இருக்காங்களோ, யார் நமக்கு எளிதில் அணுக முடியுமோ அவரிடத்துல தான் மனுவை கொடுப்போம். ஆனா மனுவை வாங்குறவங்களே அந்த மனுவை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பட்டா வேணும் அப்படின்னா நீங்க விஓ கிட்ட கொடுக்குறீங்கன்னா விஓவே அந்த முடிவு செஞ்சிட முடியாது. அவருடைய முடிவு பரிந்துரை என்பது அது முக்கியமா இருக்கும். ஆனா அவர் அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. சில நேரங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தாசில்தார் கிட்ட இருக்கும், சில நேரம் ஆர்டிஓ கிட்ட, சில நேரம் டிஆர்ஓ கிட்ட, சில நேரம் கலெக்டர் கிட்ட இருக்கும். அப்ப ஒரு மனுவினுடைய முடிவை எடுப்பவர்கள் மனுவை வாங்க மாட்டாங்க. முடிவை எடுப்பவர் இன்னொருத்தரா இருப்பாங்க, மேல்நிலையில் இருக்கக்கூடிய அலுவலரா இருப்பாங்க, அதிகாரியா இருப்பாங்க. அப்ப ஒரு மனு என்பது ஒரு இடத்துல பெறுகின்ற இடத்துல இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு அது போக வேண்டும், டிராவல் பண்ணும். அப்ப இந்த டிராவல் பண்ற நேரத்துல நேரம் கடக்கும். சில நேரங்களில் வெவ்வேறு அலுவலர்கள் காரணமாக இந்த மனு தேக்கமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெண்ணந்தூர் மற்றும் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு கிராம பகுதியைச் சேர்ந்த 750 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு 750 பயனாளிகளுக்கு ஆணையை வழங்கி வீடு கட்டுவதற்கான ஆலோசனையும் வழங்கினார். உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள சிந்துஜா மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு பிரிவு ஆதவன் வெல்ஃபேர் டிரஸ்ட் சார்பில் தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கலையரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் மணப்பாறை நகரமன்ற தலைவர் கீதா மைக்கேல்ராஜ், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மாரியமுத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கோவில்பட்டி சாலையில் உள்ள நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திலிருந்து பேரணி தொடங்கி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து நகராட்சி அலுவலக வளாகத்தில் நிறைவு பெற்றது. பேரணியில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர பதாகைகளை மாணவ மாணவிகள் ஏந்திக் கொண்டு கோஷங்களை எழுப்பியபடி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் 39வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தேசிய கல்வி தொழில்நுட்ப குழும தலைவர் பேராசிரியர் அனில் டி சகஸ்ரபுதே மற்றும் கர்நாடக மாநில வளர்ச்சி கவுன்சில் தலைவர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய தேசிய கல்வி தொழில்நுட்ப குழும தலைவர் பேராசிரியர் அனில் டி சகஸ்ரபுதே, இன்றைய விஞ்ஞான உலகில் மாணவர்கள் தங்கள் திறனை வளர்த்துக் கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட்டால் வாழ்க்கையில் பல பதவிகளை பெறலாம் என்று கூறினார். Please remember in 2014 we had not even 400 startups in India.
Today we have crossed 1,15,000 recognized registered startups in India. If you calculate by percentage wise, probably you cannot do the percentage. Where is 400 and where is 1,15,000? And some of them have turned out to be unicorns. I want that the students from BIT, although two of them have got a package of 1 crore plus, can they become, rather than becoming an employee of an organization which is paying 1 crore, become an entrepreneur and start earning 10 crore a month on one side and create 100 jobs so that other students who are not so educated will also get opportunities in getting their jobs and economy improved. But that is what also some of you should be able to think about. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோரத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள், பெரிய அளவிலான கட்டடங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் ஆற்றங்கரையோர பகுதியில் அதிகப்படியான ரியல் எஸ்டேட் அதிபர்களால் பிளாட்டுகள் போடப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது. அத்தகைய பிளாட்டுகள் தற்போது நீரில் மூழ்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடி 18 மற்றும் அமாவாசையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி நேற்று வரை 40 ரூபாய்க்கு விற்பனையான ரோஜாப்பூ இன்று 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் சிவாலயங்களுக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை அரளி 400 ரூபாய்க்கும், சிவப்பு அரளி 200 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ ரூபாய் 600 முதல் 800 வரையிலும், முல்லைப்பூ 550 முதல், கனகாம்பரம் 800 ரூபாய், செவ்வந்திப்பூ 320 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. உள்ளூர் தேவைக்காக மாலை கட்டும் பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் வஉசி பூங்காவில் 7.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிந்தடிக் ஓடுதளத்துடன் மேம்படுத்தப்பட்ட வஉசி விளையாட்டு மைதானத்தையும் 48.50 லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட மாணவிகள் விளையாட்டு விடுதியையும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு விடுதிக்குள் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா, அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், அந்தியூர் செல்வராஜ், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருவள்ளூரிலிருந்து பெரியகுப்பம் ஆயில் மில் வரையிலான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமானவர்கள் சாலையை ஆக்கிரமித்து தள்ளுவண்டிகள் மூலம் பழக்கடைகள், உணவுக் கடைகளை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு உத்தரவின் பேரில் திருவள்ளூர் நகரமைப்பு ஆய்வாளர் விஜயா, சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அதிரடியாக அகற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று ஆட்டுச்சந்தை நடைபெறும். இந்நிலையில் இன்று ஆடி வெள்ளி, குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை என தொடர்ந்து பண்டிகை நாட்கள் என்பதால் இன்று நடந்த ஆட்டுச்சந்தை களை கட்டியது. அதிகாலை முதலே ஏராளமான விவசாயிகளும் வியாபாரிகளும் சந்தையில் குவிந்ததால் கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் சந்தைக்குள் இடம் இல்லாததால் சந்தைக்கு வெளியே சாலை வரை கூட்டம் அலைமோதியது. இன்றைய சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனை நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் வயநாடு மக்களுக்கு உதவும் விதமாக திருப்பூர் பல்லடம் சாலையில் இயங்கி வரும் கிட்ஸ் கிளப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் சார்பில் 5,50,000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, உணவுப் பொருட்கள், உடை மற்றும் மருத்துவ உபகரணங்கள் சேகரிக்கப்பட்டு பள்ளியின் தாளாளர் வினோதினி கார்த்திக் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மூலம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிட்ஸ் கிளப் பள்ளி குழுமத்தின் தலைவர் மோகன் கார்த்திக், பள்ளி குழுமத்தின் செயலாளர் நிவேதிகா, பள்ளியின் இயக்குநர் ஐஸ்வர்யா, நிகில் சுரேஷ் மற்றும் பள்ளியின் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கிட்ஸ் கிளப் ஸ்கூல்ஸ் சார்பாக வயநாடு வெள்ள நிவாரணத்துக்காக நம்ம 5,25,000 ரூபாய்க்கு பொருள், அது அரிசி, பருப்பு, டாய்லெட்ரிஸ், ஷாம்பூ, பேஸ்ட், ப்ரஷ், பெட்ஷீட், அந்த மாதிரி அப்புறம் பிஸ்கெட்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் சேர்ந்து நம்ம கலெக்ட் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க கொடுத்து கரெக்டாக அது வயநாடுக்கு போகிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த கருமலை விழாவூர்னிப்பட்டி அருகில் கண்ணன் என்பவரது தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்டு
துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் நிலை அலுவலர் மனோகர் மற்றும் சிறப்பு நிலை அலுவலர் நாகேந்திரன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சிறிது நேரம் போராட்டத்திற்கு பிறகு 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து மீட்கப்பட்ட மலைப்பாம்பை வனத்துறையினர் அருகில் உள்ள வனப்பகுதியில் விட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சின்னமூப்பன்பட்டி, திருச்சுழி, தாணிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் காட்டு நாயக்கர் சமூகத்திற்கு இதுவரை தமிழக அரசு சாதி சான்றிதழ் வழங்கவில்லை என்றும் இதனால் தங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினர். எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு பழங்குடியின இந்து காட்டு நாயக்கர் சமூகத்தின் சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி 200 பள்ளி குழந்தைகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் குடுகுடுப்பு வேடம் அணிந்து சங்கு ஊதியும் வேட்டை நாயுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்துவது போல விவசாயிகள் தொழிலாளர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை கூட்டி குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாய தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் வறுமையில் வாடுவதால் 100 நாள் வேலை திட்டத்தை உடன் தொடங்கி ஆண்டுக்கு 200 நாட்கள் வேலை வழங்கி தினக்கூலியாக ரூபாய் 200 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீயிடம் சிபிஐ தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நடைபெறுகிற பயன்படுத்தப்படுகிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான இந்த 100 நாள் வேலை திட்டத்தினை நம்முடைய மாவட்டத்தில் உறுதியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வேலை வழங்குவதில் ஊராட்சி ஒன்றியங்கள், ஊராட்சிகள் வேலை வழங்குவதில் இன்றைக்கு மிகப்பெரிய குறைந்த அளவிலான வேலையாட்களை வைத்துதான், பணியாளர்களை வைத்துதான் வேலை செய்கிறார்கள். ஒரு ஊராட்சிக்கு குறைந்தபட்சம் 20 நபர்களுக்கு மேல் வேலை இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி கொடுக்கப்படுகிற வேலையும் சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள், கொஞ்சம் முடியாதவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களால் செய்ய முடியாத வேலையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. பல இடங்களில் வேலை செய்த 100 நாள் வேலை பார்த்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 100 ரூபாய் அளவில் தான் பணம் ஏறுகிறது. இப்போது அரசு அறிவித்திருக்கிற, ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற, மாநில அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த குறைந்தபட்ச ஊதியம் 319 ரூபாயை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் வேலை செய்கிற பணியாளர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள அச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடசாமி இந்துமதி தம்பதியினரின் இளைய மகன் அபிஷேக் நாதன். இவர் சங்கரன் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் தந்தை வெங்கடசாமி அபிஷேக் நாதனை திட்டியுள்ளார். இதையடுத்து இந்துமதியை அழைப்பதற்காக வெங்கடசாமி சங்கரன் கோவில் ரயில் நிலையத்திற்கு சென்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு அடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அபிஷேக் நாதன் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன் கோவில் போலீசார் அபிஷேக் நாதனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமியகவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் ஊரக உள்ளாட்சித்துறை சங்கம் சார்பில் ஊர்வலமாக வந்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கடந்த 13 வருடங்களாக பணியாற்றி வந்த டெங்கு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்களை பேரூராட்சி நிர்வாகம் கடந்த சில மாதங்களாக வேலை இல்லை என்று அலைக்கழிப்பதாகவும் இதுகுறித்து உயரதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 18 ஏக்கர் பரப்பளவில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டம் சார்பில் சத்துணவு பணியாளர்களுக்கான சிறுதானிய சமையல் போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள 20 ஒன்றியங்களைச் சேர்ந்த சத்துணவு பணியாளர்கள் கலந்து கொண்டு வெள்ளரிக்காய் சால்ட் கம்பு உருண்டை, சிகப்பு அரிசி உருண்டை, வரகு அல்வா, இனிப்பு உருண்டை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இனிப்பு மற்றும் கார உணவுகளை சமைத்து அசத்தினர். பின்னர் சிறப்பாக சமைத்து காட்சிப்படுத்திய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது.
வைக்கப்பட்டது. ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா சோலாரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன், கயல்விழி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தனியாருக்கு சொந்தமான குணம் மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் வாரம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மருத்துவர்கள் வனிதா பிரதீப்குமார் மற்றும் கவிதா செந்தில் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த பேரணியில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு செவிலியர்கள் ஒசூர் மாநகரின் முக்கிய சாலைகள் வழியே சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் வனிதா பிரதீப்குமார், ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் தாய்ப்பால் மிகவும் இன்றியமையாதது என்றும் தெரிவித்தார்.